அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். ஆல்மோஸ்ட் 132வது அப்டேட்டை பார்க்குறோம். நம்ம இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த யுத்தம் தொடங்கும்போது அமெரிக்கா என்ன விதமான மனநிலை எடுத்தாங்களோ அந்த மனநிலைக்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னிலேருந்து நடக்க போகுது. என்ன அப்படி மனநிலை எடுத்தாங்க? நம்ம அமெரிக்கா கிட்ட கேட்க வேண்டிய கிடுக்குப்பிடி கேள்விகள் என்ன? இந்த கிடுக்குப்பிடி கேள்விகள்னால அமெரிக்கா சொல்லக்கூடிய பதில்கள் என்ன? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஒட்டுமொத்தமாக எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறோம். எங்களை மீறி ஒரு கப்பல் கூட இந்த பக்கம் கிராஸ் ஆகாதுன்றாங்க, அதாவது கடந்து போகாதுன்றாங்க. ஈரான் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி எங்கள் கப்பல் நாங்கள் அனுமதிச்சா தான் நீங்கள் அங்கே வருவீங்க, நாங்கள் தடுக்கிறோன்றாங்க. எலேய், இந்த பக்கம் நாங்கள் தடுக்கிறோன்றாங்க. இன்றையிலிருந்து ஆல்மோஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ இந்த பிரச்சனையும் தாண்டி திடீர்னு யூகேவும் அந்த பக்கம் ஃப்ரான்ஸை ஓடி வந்து அதிபயங்கர கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் பிரச்சனை ஏதாவது தொற்றிவிடுமா? சீனா ஓடி வந்து கடுமையான எச்சரிக்கை, எங்களை தொட்டிங்கன்னா நீங்கள் கெட்டீங்க, இது வரைக்கும் தான் நாங்கள் அமைதியாக இருப்போம், இதுக்கப்புறம்லாம் நான் பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிடுவோன்றாங்க. திடீர்னு இந்திய கப்பலை தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஈரான் ஓடி வந்து இந்திய கப்பலுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அதனால தான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கொஞ்சம் நான் சொல்ல பயந்தேன். ஏன்னா இதெல்லாம் இலகிய மனம் உடையவர்கள், ரொம்ப கொஞ்சம் இலகிய மனம் படைத்தவர்கள்லாம் தாங்க மாட்டேங்க இந்த மாதிரியான செய்தியெல்லாம். நைட் டைம்னால் கொஞ்சம் இந்த மாதிரி செய்தி கேட்டு அப்படியே தூங்குறதுக்கு ஓரளவுக்கு சரியாக போய்டும். அப்போவுமே தூக்கம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். எப்போ கோட்டசாமி இப்போ தான் நல்லா இருந்தாங்க, திடீர்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களான்னா மிக கடுமையாக வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கான அமெரிக்க போர் கப்பல்கள் கிட்டத்தட்ட ஈரானை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக, ஒரு சூப்பரான தகவலாக நேராக போய் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் குதிக்கிறவங்க, குதிச்சுட்டு எங்கெங்கே கப்பல் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். நீச்சல் தெரிஞ்சவங்க வாங்க, கொஞ்சம் நீச்சல் தெரியாதவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள், போகலாமா வரலாமா, இல்லை அங்கேயே வீட்டிலேருந்து உட்காந்து பார்த்துடலாமான்ற மாதிரி யோசனை பண்ணுங்கள். வாங்க வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் நெருங்கி விட்டது. பல தேர்தல்களையும் உலக தேர்தல்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய கிடுக்குப்பிடி கேள்விகள், அதாவது நம்மளுடைய இல்லை என்னுடைய இல்லை உங்களுடைய எல்லாருடைய கிடுக்குப்பிடி கேள்விகள் ஒன்றே ஒன்று தான் அமெரிக்கா கிட்ட. அதாவது அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இந்த பக்கம் கடந்து வருது இல்லையா, அப்படி கடந்து வரும்போது நாங்கள் முழுமையாக பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த கப்பல் அப்படின்னா, நியூட்ரலாக இருக்கக்கூடிய கப்பல்கள் வந்து நாங்கள் பிளாக் பண்ண மாட்டோம். அதாவது ஈரான் எந்த கப்பலுக்கெல்லாம் டோல் வசூல் பண்ணுறாங்களோ அந்த கப்பல்கள்லாம் நாங்கள் தடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த கப்பல்லாம் டோல் வசூல் பண்ணாமல் அனுப்புகிறாங்களோ அதை நாங்கள் தடுக்க மாட்டோன்றாங்க. அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அமெரிக்கா அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க்கை போட்டுக்கலாம். எனக்கு தெரியல எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஈரானாக பார்த்து சொன்னால் தான் உண்டு. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்திய கப்பல் வருது, இப்போ அவர் ரிலையன்ஸ் வந்து தலைமையில் துண்டு போட்டு இப்படி உக்காந்துப்பாங்க. யாருப்பா அமெரிக்கா, இப்போ தான் நீ தடையை நீக்கின, அதாவது யுத்தம் ஆரம்பித்த அடுத்த ஒரு வாரம் முடிஞ்ச உடனே சரி ஈரான் மீது இருக்கக்கூடிய அந்த கப்பல்கள், முடக்க வைக்கப்பட்ட கப்பல்கள், இல்லை யாருனாலும் எண்ணெய் வாங்குறதுனாலும் வாங்கிக்கோங்க, ஏன்னா க்ரூட் ஆயிலோட விலை ஏறிட்டு போகுது, அதனால் நாங்கள் தடையை நீக்கிறோம், நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு அவசர உத்தரவு கொடுத்தீங்க. சரி ரைட்டு. அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க. சரி ரைட்டு. இப்போ திடீர்னு ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கப்பல் தான் வந்திருக்கு, மீதி 4 கப்பல் அங்கே இருக்குது. திடீர்னு கிளம்பி வர நேரத்தில் மறுபடியும் நாங்கள் வந்து டோல்கேட் வசூல் பண்ணால் அதை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியல. அது நீங்கள் தடையை போட்டே போயிடுங்களா? அந்த தடையை நீக்கிறீங்க நீங்கள், அது ஆரம்பத்தில் அதே பண்ணியிருக்கலாம்ல. இந்த கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு ஒன்று பதில் சொல்லணும். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாகவே ஐரோப்பான்ற பாருங்கள், ஈரான் மற்ற நாடுகளை பெரும்பாலான நாடுகள் வந்து அலோவ் பண்ணல, மேக்ஸிமம் வந்து அலோவ் பண்ணல, ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் ஓடி வந்து தடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் குரூட் ஆயிலோட விலை ஏற தானே செய்யும். அப்போ என்ன உங்கள் கான்செப்ட்னு எனக்கு புரியல எனக்கு. ஏன்னா மொத்தமாக நம்ம ஈரான்கிட்ட மொத்தம் ஒரு 5 முக்கிய துறைமுகங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து கார்க் ஐலாண்டு, அது வந்து அவங்க முக்கியமான ஆயில் டெர்மினலில் வெளியேற்றுறாங்க. இன்னொரு பேந்தர் அப்பாஸ், அது கமர்ஷியல் போட்டு, பட் இப்போ அது பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த அளவுக்கு சீக்கிரம் ரெக்கவரி ஆகி அவ்வளோ சீக்கிரம் வர முடியும்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று வந்து சபகர் போர்ட்டுமே வந்து ரொம்ப அடிச்சிட்டாங்க. பட் அதையும் மீறி எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு தெரியல.
பட் இமாம் காமனி போர்ட் பெட்ரோ கெமிக்கல் இருக்கு இல்லையா, அது சும்மா ஒரு இடத்துல தான் அடித்தாங்க, மீதி இடத்துல ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து லாவா ஐலாண்டு வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி அடித்தாங்க, அதுக்கப்புறம் நேற்று தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அடங்கி இருக்குது. பட் இதுலேருந்து ஏற்றுமதி பண்ணுறது எல்லாமே நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயமே. அது இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 158 கப்பலுக்கு வேலைனாங்கிறதுக்கப்புறம், அதாவது ஒரு டெஸ்ட்ராயர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாரு, ஒட்டுமொத்தமாக நிறுத்த போகிறோம், தொடர்ந்து எங்கள் மீது தாக்கல் நடத்தலாம் என்று இந்த சிறிய போட்டெல்லாம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த சவால் விட்டுட்டு இருக்கீங்களே, ஏற்கனவே நாங்கள் இந்த ட்ரக் கார்ட்டலுக்கு எதிராக இந்த சிறிய போட்டெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு உலகத்துக்கே தெரியும். அதனால் அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டே வந்துடுவோம். தொடர்ந்து நாங்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்க்கு இந்த பக்கம் கீழே இருக்கக்கூடிய பகுதியை எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். நீங்கள் டோல் வசூல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் தடுப்பேன். டோல் வசூல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பக்கம் நீங்கள் கடந்துட்டு போகலாம். நிச்சயம் நீங்கள் அமெரிக்காவுடைய ருத்ர தாண்டவத்தை பார்க்கலான்றாங்க. சரி, இது எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கு சம்பந்தம் இல்லாத கப்பல்களை வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி சொல்கிறாங்க, ஒரு கலர் ஃப்ளாக் மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃப்ளாகை நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னா அது நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களை அனுப்பிடுறோன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா. அப்போ ஈரான்கிட்ட யாரெல்லாம் டெர்மினல் வாங்கிட்டு வரீங்களோ அது வந்து நீங்கள் ஃப்ளாகோடு வாங்க, நாங்கள் செக் பண்ணுறோம், நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் டோல் கொடுத்தீங்களா இல்லையான்ட்டு. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக நிறுத்திடுவோன்ட்டாங்க. அப்போ இந்த பக்கம் ஐரோப்பா நாடுகள் சப்போஸ் அங்கே சைடில் போயிட்டு ஈரான்கிட்ட டீல் ஏற்படுத்தி எப்படியோன்னு வந்துடலாம் அப்படின்னு நினச்சா கூட இந்த இடத்துல அமெரிக்கா ஓடி வந்து நம்ம கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு பதில் இந்த இடத்துல கிடைக்கும் பாருங்கள், அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க. யார்? அமெரிக்கா தடுத்து நிறுத்திடுவாங்க. நீ மட்டும் எப்படி வரலாம், நான் தடைகளை போட்டால் நீ ஓடி வந்து உள்ளே வந்துடலாமா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ரான்ஸ் ஓடி வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக பேசி ஈரான்கிட்ட, வாப்பா என்னப்பா நல்லா இருக்கியாப்பா, நம்மளுக்கு 2 கப்பலும் அனுப்பிவிடுப்பா, கொஞ்சம் அப்படியே வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன், அனுப்புப்பா, சும்மா எதுக்குப்பா பேச்சு, மழை வரலன்னு அனுப்புப்பா அப்படின்னு ஒன்று அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அமெரிக்கா ஓடி வந்து நிறுத்து, நீ மட்டும் எப்படி வரலாம்? எல்லா கப்பலையும் அலோவ் பண்ணுறதுனா வா, நீ மட்டும் தனியாலாம் வரக்கூடாது. இந்த சலுகைகள் பெற்று வருகின்ற கப்பலையும் தேடி நிறுத்துறாங்களான்றது இன்னொரு கேள்வி. இந்த இடத்துல உலகத்துக்கே ஒரு புரியாத புதிராக இருக்குது. அமெரிக்கா என்ன செய்ய போகிறாங்க, அடுத்தது எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதற்கு தான் ஈரானுடைய அந்த கேலிபஃப் அவர்கள், அதாவது பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம் ஹாப்பி குமுதா, வெரி ஹாப்பி. நாங்கள் எப்பாடுபட்டாவது இந்த குரூட் ஆயிலோட விலையும் கேஸோட விலையும் ஏறணும்னு நினச்சோம். இது அமெரிக்காவே எங்களுக்கு வந்து உதவி செய்யும் போது நாங்கள் என்ன பாஸ் பண்ண முடியும்? வாங்க வருக தடுக, யாருங்க வேணான்றது மாதிரி அவங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் ஐஆர்ஜிசி தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் தடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் எங்களுடைய கடற்பகுதிக்குள்ளே வந்து எங்களை தாக்கல் நடத்துகிற மாதிரியோ இல்லை எங்களுடைய ஏற்றுமதி தடுக்கிற மாதிரியோ வேறு ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதையும் மீறி நீங்கள் கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் வாட்டருக்கு இடையில் நீங்கள் தடுக்கக்கூடாது, தடுத்தீங்கன்னா இல்லீகல்ன்றாங்க. பட் இந்த வார்த்தை ஈரான் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் தடுக்கும்போது அது பெரிய பிரச்சனையாகுது, நீங்கள் அமெரிக்காவை பார்த்து கேட்க முடியாது. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அப்படின்னு என்ன அர்த்தம், வா டக்குன்னு வா, இங்கே நிறுத்து, ஸ்பீடாக வாங்க, கொஞ்சம் வேகமாக வாங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே அங்கேருந்து யூஎஸ்எஸ் நிம்ஸ், யூஎஸ்எஸ் கிரிண்ட்லி போன்ற கப்பல்கள் பெரிய அளவுக்கு வருதுன்றாங்க. அப்போ நம்ம வரைபடத்தை போய் எட்டி பார்த்துட வேண்டியதாக, தொப்புகடின்னு அங்கே குதிச்சிட வேண்டியதாக கடல் பகுதியில். ஏற்கனவே ஆப்ரஹாம் லிங்கன் மறுபடியும் வந்து சேர்ந்துட்டு தான் சொல்கிறாங்க. ட்ரிப்போலின்னு சொல்லிட்டு 2 கப்பல்கள் கீழே இருக்குது. யூஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர் ஃபோல்டு வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்குது, அதுவுமே கிளம்பி வர சொல்கிறாங்க. அது இல்லாமல் எஸ்டபிள்யூ புஷ் ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து ஜிம்மா இருக்குது, அதையும் கிளம்பி வர சொல்கிறாங்க. எங்கள் தென்சீனா கடல் பகுதியில் இருக்குது, அதையும் இந்த இடத்துல கிளம்பி வர சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், கப்பல் அப்படின்னா குறைஞ்சது ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு 10 டெஸ்ட்ராயர் மேலே சுற்றியும் இருப்பாங்க. அந்த கப்பலெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த வரைபடத்தில் எடுத்து பாருங்கள், எல்லா கப்பல்களும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பெரும்பாலும் இங்கே இந்த ஓமனுக்கு கீழே கிட்டத்தட்ட இந்தியா போர்ட் வரைக்குமே கிட்டத்தட்ட இருக்குது, நம்ம இந்திய பெருங்கடல் வரைக்குமே இருக்குது இல்லையா. பெரும்பாலும் எல்லா கப்பல்களுமே இந்த இடத்துல நிறுத்துறாங்க. மேலே யூஎஸ்எஸ் ஃப்ராங்கி பீட்டர்சன் சொல்லிட்டு அங்கே ஒரு 2 டெஸ்ட்ராயர் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் மத்திய தரைக்கடல் பகுதியிலும் இன்னும் பெரிய அளவுக்கு நிறுத்துறாங்க. இது தற்போது கிடைத்த தகவல். இது ஏர்க்ராஃப்ட் கேரியர் அங்கே தான் இருக்குது, அசால்ட் ஷிப் அங்கே தான் இருக்குது, டெஸ்ட்ராயர் அங்கே இருக்குது, டிரான்ஸ்போர்ட் டாக் இருக்குது. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஞ்ச நாள் கேப்பில் கொண்டு வந்து அப்படி பிரித்து ஒவ்வொரு ஏரியாவாக நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக இனி எங்களுடைய அனுமதி இல்லாமல்
இதுக்கப்புறம் என்னங்க நடக்கும்? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்கண்ணா, என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை, ஸோ சிம்பிள். ஈரான்கிட்ட யாருங்க ஆயில் வாங்குறாங்க? ஒன்று இந்தியா, இன்னொன்று சீனாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து ஈரான் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா நாங்கள் வேணால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அனுப்பட்டுமான்றாங்க. நம்மளுடைய கப்பல் ஆல்ரெடி அங்கே இருக்குது. அப்போ நம்ம அமெரிக்கா கிட்ட போயிட்டு, ஹலோ மிஸ்டர் அமெரிக்கா, நாங்கள் எந்த டோல்லாம் கட்டலை, நாங்கள் ஃப்ரீயாக தான் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை ஏற்றுக்குமா, இல்லை அதையும் மீறி தடுத்து நிறுத்துறீங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு வந்திருக்கு. இரண்டாவது கேள்வி வேணால் சீனா ஓடி வந்து நீங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் ஈரான்கிட்ட எனர்ஜியிலிருந்து மற்ற நிறைய அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கோம். நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் தடை விதிப்பதற்கான அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அது எங்களுக்கு அவங்களுக்கு வேறு டீலிங் இருக்குது. நீ ஓடி வந்து நான் டோல் வசூல் பண்ணுறேன்னா வசூல் பண்ணலையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்ககிட்ட விடல, அவங்க அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. அதையும் மீறி தடுத்தீங்கன்னா, நீங்கள் தொட்டீங்கன்னா நீங்கள் கெட்டீங்க அப்படின்றாங்க. யார்? அவங்க சீனா தரப்புல இருந்து. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்? அப்போ இந்தியா கப்பலையும் நீங்கள் விட்டுருவீங்க, சீனா கப்பலையும் விட்டுட்டீங்கன்னா வேறு யாருது பாஸ் நீங்கள் தடுப்பீங்க? வேறு யார்தான் நீங்கள் தடுப்பீங்க? இல்லை என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்குன்னு நானும் மண்டே பிச்சுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் எத்தனையோ நான் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இந்த ப்ரிடிக்ஷன் மட்டும் என்னால் கெஸ் பண்ணவே முடியல. ஈவன் ஏன் ட்ரம்ப்போட மனைவி மெலினா அவர்கள் கூட வந்து கெஸ் பண்ணியிருக்க முடியாது. ஈவன் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் கூட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல வரார் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியாது. பார்க்கலாம், இன்னும் ஒரு 2-3 நாள் போனால் தான் தெரியும். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் கிளியராக தெரியுதுங்க, மறுபடியும் ரீஃபியூல் டேங்கர், மறுபடியும் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வந்து குவின்னு குவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஈரான் தரப்புலேருந்து மறுபடியும் சொல்லப்படுகிற விஷயங்கள். சவுதி அரேபியா கிட்ட பேசுகிறது என்னென்னா, தலைவா உங்கள் பேஸை கொஞ்சம் காலி பண்ணுங்கன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம இப்போ 2 நாட்டாமைகள் அந்த பக்கம் அமெரிக்கா கொஞ்சம் ரோல் ப்ளே பண்ணால் எப்பவுமே அவங்க 2 பேரும் நான் உலக தலைவர்கள்னு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுவாங்க. யாருங்க? 3 பேர் பெரும்பாலும் மும்மூர்த்திகள். மூர்த்தி யூகேனுடைய பிரதமர் கிர் ஸ்டார்மர் அவர்கள், 2வது பிரான்ஸோட அதிபர் மேக்ரன் அவர்கள், பாட்டியும் பேரனும், 3வது நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஜெர்மனுடைய சான்சலர். சரி, கிர் ஸ்டார்மர் அவர்கள் தனது பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது சர்வதேச கடல் பகுதியில் திடீர்னு ஓடி வந்து தனது உரிமையாக்கப்பட்டு எல்லா கப்பலையும் தடுத்து நிறுத்துவது என்பது உலக எக்கானமியை கேள்விக்குறியாக்குவது. அதை ஒரு பொழுதும் அங்கீகரிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நிச்சயம் நாங்கள் பெரிய அளவுக்கான நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது என்பது ரொம்ப ரொம்ப தவறு, மிகப்பெரிய தவறு. அதை நாங்கள் வந்து ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் தொடர்ந்து ஒரு 40 நாடுகள் பக்கம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த 40 நாடுகள்கிட்டையும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி எப்படி நம்ம சேஃபாக கூட்டு போகிறது. ஆனால் ஒரு விஷயம் நான் மனசை விட்டு சொல்கிறேன், அதை யுத்தத்தின் மூலமாக, அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி அமைதியின் வழியில் நாங்கள் இந்த ஹார்முஸ் பகுதியை நாங்கள் கடக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, இவர் என்ன சொல்லிட்டாரு? யார்? மேக்ரன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, பேசுகிறேன், பெரிய அண்ணனோட சின்ன அண்ணன்கிட்ட பேசுகிறேன், பேசிட்டு உங்களுக்கு முடிவு எடுக்கிறேன். நாளைக்கு நான் நாளைக்கெல்லாம் அடுத்த நாள் கிட்டத்தட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு எல்லா நாடுகிட்டையும் கேட்டு 40 நாடுகள்கிட்டையும் என்னப்பா பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன பண்ணலாம், சமையல் செஞ்சு சாப்பிட்லாமா இல்லை அப்படியே இருக்கலாமா அப்படின்னு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு எடுக்க போகிறோம். ஆனால் நாங்கள் தாக்கல் நடத்தி இல்லாத முடிவு எடுக்க மாட்டோம். தாக்கல் நடத்துறது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை இப்போ ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரி, எனக்கு இந்த இடத்துல இன்னொரு பொறி கூட தட்டுச்சு. அதற்கு முன்பு இவர்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் கிட்ட கேட்டாங்க. பட் ஃப்ரைட் ரைஸ் வந்து எனக்கு பெருசாக நான் ஷாக் ஆகலை. இந்த யுத்தம் சீஸ்பயர் வரும்போது சந்தோஷப்பட்டேன். ஆனால் பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க பெருசாக ப்ரிப்பேர் பண்ணலாம் போகலை, அப்படியே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, தெரியுன்ட்டார். மீறி தான் உலக நாடுகளே இப்போ பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகிருன்னு உட்காந்துருந்தாங்க. இவர் மட்டும்தான் இப்போ சக்ஸஸ் ஆகாதுன்னு உட்காந்துருந்தார். பாஸ், பக்கத்து வீட்டு பாட்டி கூட தெரியும் பாஸ், அந்த பேச்சுவார்த்தை பற்றி ஒத்து வராது. ஏன்னா அவங்க கோரிக்கையில் விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவங்க கோரிக்கை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 பேருமே விடாகண்டன் கொடாகண்டன்கள். அதனால் வாய்ப்பு இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். சரி, ஏதோ பாவம் ஃப்ரைட் ரைஸ் வந்து வறுத்துட்டாரு, அதையும் நம்ம உங்ககிட்ட சொல்லிடலாம். பட் எனக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் கூட வருது. இப்போ அமெரிக்கா தடுக்கிறன உடனே ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் மற்ற 40 நாடுகள்கிட்டலாம் பேசி ஓகே நான் எல்லா கப்பலையும் விடுறேன் அப்படின்னு மறைமுகமாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்களே எனக்கு இன்னொரு டவுட்டாக இருக்குது. அதாவது அமெரிக்கா இந்த இடத்துல சரி அப்படி மறைமுகமாக அவங்க எல்லா நாடுகளும் இணைந்து ஈரானுடன் இணைந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்கன்னா
அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தாக்குதல் தொடர்ந்தோம்னா நம்ம இலக்குகளை சக்ஸஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. இதில் மர்மமான முறையில் அமெரிக்காவை எதுக்குறன்ற பேரில் இவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பாஸ். அதை ஈரான் கண்டுபிடிக்குதா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் கையை பிசையும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகள் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல. இன்னும் ஒரு 2 நாளில் நான் கெஸ் பண்ணிடலாம் எதை நோக்கி செல்றாங்கன்றது. இந்த 40 நாடுகள் எடுக்கப்படுகிற முடிவுகளை வைத்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ 40 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈரான் ஓகே திறந்துட்டாங்க, வந்துடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க, இப்போ ரைட்டு பழைய ஆப்ரேஷன் தொடங்கிடலாமா, அடுத்து தாக்கல் தொடங்குவாங்க. இப்போ 40 நாடுகள் பொறுப்பேற்றுக்குச்சுன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க. இவங்களும் அதுக்காக இவங்க மட்டுமே சக்ஸஸ் பண்ணுவாங்களாம் இல்லை, பதிலுக்கு அவங்களும் அடிப்பாங்க. கொஞ்சம் கடுமையாக ஹிட் அடிக்கும் 2 தரப்புல இருந்தும். ஆனால் அவங்க சிவிலைசேஷன் பாதிக்கிற அளவுக்கு அவங்க பெருசாக ஒன்றுமே இல்லாத அளவுக்கு முடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் இன்னொரு பதிவு கூட பார்க்குறேன். கிட்டத்தட்ட 8 பிரிட்ஜுக்கு மேலே அடித்தாங்க. 8 நாள் அவங்க ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டாங்க. யார்? ஈரான். இந்த அளவுக்கு ஸ்பீடாக எத்தனை நாடுகள் பண்ணுறாங்கலாம் தெரியாது. ஆனால் ஈரான் அந்த அளவுக்கு ஸ்பீடாக ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. ஒரு சிவிலைசேஷன் அழிக்கிறீங்க, பவர் ஸ்டேஷன் அடிக்கிறீங்கன்னா 1 மாதத்துக்குள்ள ரெக்கவரி ஆகிடுவாங்க. ட்ரம்ப் சொல்கிற மாதிரி 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிடுவாங்களாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாங்க. அதே போல் இந்த குவாம் பகுதியில் ஜம்காரா மாஸ்க் ஒன்று இருக்குது. அங்கே திடீர்னு முஸ்தபா காமேனி அவர்கள் கிட்டத்தட்ட வரான்ற மாதிரி கேள்விப்பட்ட உடனே நிறைய கப்பல்கள் கிலோமீட்டர் வச்சு கப்பல்ன்ற பாருங்க கார்கள் போகிறதுக்கு வரிசை கட்டி இருந்ததாக சொல்கிறாங்க. மேபி அவர் இருக்கிற இடம் தெரிவதற்காக அடுத்தது போதா என்னன்னு தெரியல. பட் ஜம்காரா மாஸுக்கு வராருன்றாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் இல்லை பாஸ் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, லெபனானும் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி இஸ்ரேல் லெபனான் மீது நபாட்டியான்ற பகுதியில் அடித்த தாக்குதலில் பெரிய பாதிப்புகள் பார்க்க முடியுது. இழப்புகள் இல்லை, பாதிப்புகள் இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி சதன் லெபனான் பகுதியிலும் அப்புறம் பெய்ரூட் பகுதியிலும் கடுமையான மொத்தம் 3 இடத்துல ஹிட் அடிச்சிருக்காங்க. தொடர்ந்து தரை பகுதியில் முன்னேறாங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஞ்ச நாளாக ஈரானும் பாகிஸ்தானோட எல்லை பகுதிகள் க்ளோஸில் இருந்தது, மூடி வச்சுருந்தது. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் வழியாக தனது கார்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உஸ்பெகிஸ்தான் வழியாக ஈரான் டெரிட்டரி கொண்டு போகிற வரைக்குமே கிட்டத்தட்ட ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஸ்பெயின் அங்கே ஈரானுக்குள்ளே போயிட்டு தனது எம்பசி ஓப்பன் பண்ணிட்டாங்க. தலைவான்ட்டாங்க. பட் ஸ்பெயினுக்கு என்ன பிரச்சனைனா, பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் இருக்கிறாரில்ல, அவங்க மனைவி மீது லஞ்ச ஒழிப்பு புகார் உறுதியாயிடுச்சு. கிட்டத்தட்ட கைது செய்ய வேண்டிய சூழ்நிலைங்க, இல்லை மேல்முறையீடு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பெட்ரோ சாண்டஸ் அவரோட மனைவி லஞ்ச ஒழிப்பு புகாரில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அது இனி ஜட்ஜை வச்சு எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுவுமே குறிப்பிடத்தகுந்த விஷயம். திடீர்னு 14ஆம் போப் லியோ அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கான வார்த்தை மோதல்கள். அதனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன தாக்கி பேசினாலும் இப்போதைக்கு நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலை. ஒரு சில நேரத்தில் இந்த கிறிஸ்துவ நற்செய்தி சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஆனால் போர் குறித்து சொல்லப்பட்ட விஷயம், அதாவது ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், தொடர்ந்து இது மாதிரி நிறைய இறந்து போகிறாங்க. அதனால் இது பொறுத்த வரைக்கும் நான் பேச்சுவார்த்தை தான் தீர்வு காணுன்றது நான் தெளிவாக இருக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ரைட்டு, அடுத்த போப் பிரான்சிஸ் ரெடி ஆகிட்டார். யார்? ட்ரம்ப்பே வர்றது கூட வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அவர் போடாத வேஷம் இல்லை, நடிக்காத படங்கள் இல்லைன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பக்ரைன் ஈராக்குக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எங்கள் நாட்டு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் ஈராக், அவங்க நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணுவாங்களே தெரியல. எனக்கு இந்த இந்தோனேஷியானுடைய ரோல் 3 ஆங்கிளில் நான் பார்க்குறேங்க. இன்றைக்கி இந்தோனேஷியா ரஷ்ய அதிபர் புடின் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. சரி, பயங்கர ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட்லாம் பார்க்குற ஒன்று. அதே சமயத்தில் எங்கள் பீட்டர் எக்ஸத் அவர்கள் வார் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்தோனேஷியா கிட்ட நிறைய டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கோம், ஆயுதங்கள்லாம் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அதே 3ஆவது செய்தின்னா, இந்தோனேஷியா இப்போதைக்கு எனக்கு அமெரிக்கானுடைய பேஸ் என்கிட்ட பயன்படுத்த கேட்டாங்க, ஆனால் நான் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இந்த 3 செய்தியும் மிகப்பெரிய செய்தியாக ஒரே நாளில் ரீச் ஆகுதுன்றதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்குற அக்ரிமெண்ட்டு, இதே இந்தோனேஷியா அங்கே டீம் போயிட்டு ரஷ்யா கிட்ட அக்ரிமெண்ட்டு, அதே இந்தோனேஷியா எங்கள் அமெரிக்காவுடைய இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல பெரிய ஆச்சரியமாக பார்க்கலாம். அடுத்து நம்ம ஹங்கேரியனுடைய தேர்தல், பீட்டர் மெக்யார் அவர்களுடைய தேர்தல் ரிசல்ட் மிகப்பெரிய ஒரு மாற்றம் எதிர்பார்க்கவே. நான் தொடர்ந்து நான் ஏன் அவ்வளோ இன்சிட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, அந்த தேர்தலில் நம்ம ரொம்ப நாள் வாட்ச் பண்ணுறோம்.
அங்கேயனுடைய தேர்தல். அதெல்லாம் முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அமெரிக்கா ஆதரவளிக்கின்ற நபர்கள் தோக்குறாங்கன்றதையும் நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். இந்த ப்ரிடிக்ஷன் பொறுத்தவரை ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சு. ஆட்சி மாற்றம் வருகிறதுன்றது தெரியும். அதனால் இந்த ஹங்கேரி மட்டும்தான் 90 பில்லியனுக்கான லோனை வந்து பெருசாக வீட்டோ அதிகாரத்தை கொண்டு வந்து தடுத்துட்டு இருந்தாங்க உக்ரைனுக்கு. இன்றைக்கி பீட்டர் மெக்கியார் அவர்கள் சொல்லிட்டார், நான் இதுக்கப்புறம் அவங்களுக்கான லோனு கொடுக்க போகிறேன், பட் ஆனால் எங்கள் பர்சனல் லோன்லேருந்து நிறையா விஷயம் நீங்கள் கொடுக்குறது அதை ஒத்துக்க மாட்டேன். ஒன்று. இரண்டாவது, உக்ரைனுடைய நிலப்பரப்பை விட்டு கொடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஏன்னா உக்ரைன் பாதிக்கப்பட்ட நாடு, அவங்க தான் விக்டம், பாதிக்கப்பட்ட நாடு. அதனால் நான் கண்டிப்பாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டார். இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையும் இல்லை. அதாவது மறைமுக ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து அமெரிக்கா தோற்று விட்டுறது, உக்ரைன் ஜெயிச்சிருச்சு. அமெரிக்கா பண்ணாத உள்குத்து வேலை கிடையாது, அமெரிக்கா பண்ணாத பணமும் கிடையாது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, எவ்வளோ நீங்கள் பெரிய அளவுக்கு பில்டப் கொடுத்து சோஷியல் மீடியா எல்லாமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை விலைக்கு வாங்கினா கூட ஆட்சி மாற்றம்னு ஒன்று நிகழும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல நிகழ்ந்தே தீரும். ஏன்னா அது விக்டர் ஓர்பன் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாட்சியாக நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு எனக்கு எதிரி கிடையாது, நான் அவங்ககிட்ட இதுக்கப்புறம் பேசவும் மாட்டேன். ஏன்னா ஜேடி வேன்ஸ் அவர்கள் இங்கே வரும்போது நேரடியாக என்னை தாக்கி பேசினதாக இருக்கட்டும், மீது எல்லாமே. ஆனால் நாட்டோட வளர்ச்சிக்காக அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்கன்னா நான் மறுக்க மாட்டேன், பேச தயாராக இருக்கேன்ட்டார். சேம் திங் எதுவாக இருந்தாலும் எனக்கு அதே ரஷ்யா அதிபர் புடின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அது செகண்டரி கேஸு. பட் ரஷ்யா பண்ணுற தாக்குதல் பிடிக்கல, ஆனால் ரஷ்யா மக்கள் எனக்கு பிடிக்கும். ஆனால் என்கிட்ட பேசும் பட்சத்தில் நான் யாரையும் அவாய்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம், இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஐரோப்பா பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க. உக்ரைன் மறுபடியும் ஒரு 800 கிலோமீட்டருக்கு மேலே ரஷ்யாவுடைய ஒரு பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டை வந்து அடிச்சிருக்கிறாங்க, உள்ளே பூந்து மிகப்பெரிய அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் உகாண்டாவை பார்த்துடலாம். உகாண்டானுடைய அதிபர் பேர் வந்து முகிசி கையுனருகோபா. ஒரு பகீர் மிரட்டல், சாதாரண மிரட்டலில் ஒரு பகீர் மிரட்டல். ஏன் அப்படின்னா, சோமாலியாவில் இருக்கக்கூடிய துருக்கி வணிக வளாகங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் கைமாறாக எங்களுக்கு 8000 கோடி ரூபாய் பணமும் அதோடு உங்கள் நாட்டின் மிக அழகான பெண்களை எங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், இல்லையேல் துருக்கி தூதரகத்தையே மூடுவோம் என்று உகாண்டா இராணுவ தளபதி வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து ஏற்கனவே என்ன சொன்னார்னா, இத்தாலியினுடைய பிரதமரை நான் திருமணம் செய்ய தயாராக இருக்க 100 மாடுகள் தரதாக கூட சொல்லியிருந்தார். ஏன் உகாண்டா அதிபருக்கு இப்படி ஒரு துருக்கி மீது ஒரு காண்டு? நீ மற்ற டைலாக் கூட சொல்லலாம், இதெல்லாம் அந்த காலத்து டைலாக், மன்னர் காலத்து டைலாக். உங்கள் வீட்டு பெண்களை அனுப்புங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்றலாம் என்ன விதமான மனநிலையில் இருக்கிறாரு எனக்கு தெரியல. ஏன் திடீர்னு துருக்கியை இந்த அளவுக்கு எதுக்குறாருன்னா, உகாண்டாவுக்குள்ளார ஆப்போசிட் பார்ட்டிக்கு துருக்கி பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுக்கறது, ஆயுதங்கள் கொடுக்கறது ஒரு விஷயம் பிடிக்கல. ரெண்டாவது, இஸ்ரேல் மீது இப்போ கொஞ்சம் ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குது உகாண்டாவுக்கு. அதனால் இந்த ஒரு டைலாக்கை சொல்கிறார். ஏற்கனவே தேவைப்படும் பட்சத்தில் எங்கள் வீரர்கள் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக களமிறங்குவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இதையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு துருக்கியை வந்து இப்படி சொல்கிறார், 8000 கோடியும் அழகிய பெண்களை எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுடைய வணிக வளாகத்தை நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறத வந்து கொஞ்சம் அருவருக்கு தகுந்த டைலாக் தான். பட் இருந்தாலும் துருக்கியை நோக்கி சொல்லியிருக்கிறார். அது அந்தர்பல்ட்டி ஆறுமுகமாக இருந்தாலும் இந்த டைலாக் ஏற்றுக்க முடியாது. துருக்கி பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை அடித்து நொறுக்குங்களே உகாண்டாவான்னு சொல்ல போகிறாங்களான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமி சேனல். நன்றி, வணக்கம்.